அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய மாணவர்களே, இன்று நாங்கள் காலம் தொடர்பான சில வினாக்களையும் அதே போல அது எவ்வாறு செயல்படுகின்றது, காலங்கள் எவ்வாறு கண்டுபிடிப்பது, வருடங்களை நாட்களை எவ்வாறு கண்டுபிடிப்பது என்பதை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையிலே நாங்கள் இன்று முதல் அதற்கான வரைவிலக்கங்களை சற்று பார்த்துவிட்டு போய் செல்வோம் பாடத்திற்கு. ஒரு வருடத்தில் மொத்தமாக 12 மாதங்கள் உண்டு. அதே போல ஒரு வருடத்தில் 52 வாரங்கள் உண்டு. ஒரு வாரத்தில் 7 நாட்கள் உண்டு. இது பேசிக்கான விடயங்கள், சாதாரணமான விடயங்கள். ஒரு வருடத்திலே 12 மாதங்கள் உண்டு. அதே போல ஒரு வருடத்திலே அந்த 12 மாதங்களையும் பார்த்தோமானால் 52 வாரங்கள் இருக்குது. எனவே 52 வாரங்கள் உண்டு. அதே போல ஒரு வாரத்தில் 7 நாட்கள் உண்டு. ஒரு வருடத்தில் இருக்கின்ற 12 மாதங்களிலே தமிழ் மாதங்கள் என்று நாங்கள் பார்த்தோம். தமிழிலே தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாதி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி. அதே போல ஆங்கில மாதங்களை பார்த்தோம்னால் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். அதே மாதிரி அதற்கான நாட்களை பார்த்தோம்னால் ஜனவரியிலே 31 நாட்கள் இருக்குது, பிப்ரவரியிலே 28 அல்லது 29 நாட்கள் இருக்கும், மார்ச்சிலே 31, ஏப்ரல் 30, மே 31, ஜூன் 30, ஜூலை 31, ஆகஸ்ட் 31, செப்டம்பர் 30, அக்டோபர் 31, நவம்பர் 30, டிசம்பர் 31. அன்புக்குரிய மாணவர்களே, நமக்கு எல்லாம் தெரியும், வாரத்திலே 7 நாட்கள் உண்டு. அந்த 7 நாட்களிலே ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை. இனி அடுத்ததாக சாதாரண வருடம் தொடர்பான விடயங்களை பார்த்தோம். ஆனால் சாதாரண வருடத்தில் 365 நாட்கள் காணப்படும். பிப்ரவரி 28ஆம் தேதி முடிவடையும். இதில் 1ஆம் தேதி ஆரம்பிக்கும் நாளுக்கு முந்தைய நாள் முடிவடையும் நாளாக அமையும். அதாவது அன்புக்குரிய மாணவர்களே, பிப்ரவரி 28ஆம் தேதியில முடிவடைகிற நாட்கள் அனைத்தும், அதாவது பிப்ரவரி 28ஆம் தேதியில் முடிவடைகின்ற அந்த மாதங்கள் அனைத்தும் அது சாதாரண வருடத்துக்குரிய மாதமாக தான் அமையும். சாதாரண வருடத்தில் தான் 28 நாட்களிலே பிப்ரவரி முடியும். அதே நேரத்தில் இதுல 1ஆம் தேதி ஆரம்பிக்கிற நாளுக்கு முந்தைய நாள் முடிவடையும் நாளாக அமையும். உதாரணமாக 1ஆம் தேதி திங்கட்கிழமை ஆரம்பிக்குமையானால் பிப்ரவரி 28ஆம் தேதி திங்கட்கிழமைக்கு முந்தைய நாள், அதாவது ஞாயிற்றுக்கிழமை முடிவடையும் நாளாக அமையும். பிப்ரவரி 1ஆம் தேதி திங்கட்கிழமையாக இருக்குமானால் பிப்ரவரி 28ஆம் தேதி திங்கட்கிழமைக்கு முந்தைய நாள் ஞாயிற்றுக்கிழமையாக அமையும். அதே போல சாதாரண வருடத்திலே ஜனவரி 1ஆம் தேதியும் டிசம்பர் 31ஆம் தேதியும் ஒரே நாளாக அமையும். ஜனவரி 1ஆம் தேதி திங்களாக இருக்குமானால் டிசம்பர் 31ஆம் தேதியும் திங்களாகத்தான் அமையும். அதே போல வருடத்தின் மத்தியில் அமைந்துள்ள நாளை சாதாரண வருடத்தில் மாத்திரமே கணக்கிட முடியும். அதாவது சரியாக மத்தியில் அமைந்த நாள், வருடத்திலே சரியாக நடுவில் அமைந்த நாளை அதே சாதாரண வருடத்தில் காண முடியும். அதே போல வருடத்தின் இறுதி 2 இலக்கங்களை 4ஆல் வகுக்கும் போது மீதி வரும். சாதாரண வருடமாக இருந்தால் அந்த வருடத்தை கடைசி இந்த 2 இலக்கங்களையும் நாங்கள் 4ஆல் வகுக்கும் போது அதில் மீதி வரும். மீதி வரக்கூடியதாக காணப்படும். அதே போல 31 நாட்கள் கொண்ட மாதங்கள் மொத்தமாக 7 காணப்படுகின்றது. 30 நாட்கள் கொண்ட மாதங்கள் 4 காணப்படுகின்றது. அதே போல 28 நாட்கள் கொண்ட மாதங்கள் 1 மாதம் காணப்படுகின்றது. இது சாதாரண வருடத்திலே. அடுத்ததாக அன்புக்குரிய மாணவர்களே, நாங்கள் பார்க்க இருப்பது லீப் வருடம். லீப் வருடம் தொடர்பான தகவலை பார்த்தோம்னால் இங்கு வருடத்தில் 366 நாட்கள் காணப்படும். 4 வருடத்துக்கு ஒரு முறை இது வரும். அதாவது லீப் வருடம் 4 வருடத்துக்கு ஒரு முறைதான் இந்த லீப் வருடம் வரும். அதிலே பிப்ரவரியில 29 நாட்களிலே முடிவடையும். வருடத்தில் இறுதி 2 இலக்கங்களை பிரித்தால் மிகுதி வராது. அந்த இறுதி 2 இலக்கங்களை பிரிக்கும் போது அது மிகுதி வராததாக காணப்படுகிறது. அதே போல ஜனவரி 1ஆம் தேதி ஆரம்பிக்கும் நாளுக்கு அடுத்த நாளாக டிசம்பர் 31ஆம் தேதி அமைக்கும். ஜனவரி 1ஆம் தேதி ஆரம்பிக்கும் நாளுக்கு அடுத்து வரும் நாளாக டிசம்பர் 31ஆம் தேதி அமைக்கும். ஏற்கனவே சொன்னது மாதிரிதான்
அது அதே நாளாக வரும். ஆனா இது அதுக்கு அடுத்த நாளாக வரும். அதே போல பிப்ரவரி 1 ஆரம்பிக்கும் நாள் முடிவடையும் நாளும் ஒரே நாளாக அமையும். உதாரணமா 1 திங்கள் 29 திங்களாக அமையும். அதே போல 31 நாட்கு கொண்ட மாதங்கள் 7 இருக்கின்றது, 30 நாட்கு கொண்ட மாதங்கள் 4 இருக்கின்றது, 29 நாட்கு கொண்ட மாதங்கள் 1 காணப்படுகிறது. அதே போல சாதாரண வருடம் தீபரம் பொதுவான விடயங்களை பார்த்தோம்னால் இது 2 வருடங்களை 30 நாள் கொண்ட மாதத்தின் 1 தேதி ஆரம்பிக்கும் நாளுக்கு அடுத்த நாள் முடிவடையும் நாளாக உதாரணமாக 1 தேதி திங்களின் 30 தேதி செவ்வாயாக அமையும். அதாவது 30 நாட்கள் கொண்ட மாதத்தில் 1 தேதி ஆரம்பிக்கும் நாளுக்கு அடுத்த நாள் முடிவடையும் நாளாக அமையும். உதாரணமாக 1 தேதி திங்கள் அந்த 30 நாட்கள் கொண்ட மாதத்திலே 1 தேதி திங்களாக அமையுமானால் 30 தேதி செவ்வாயாக அமையும், அடுத்த நாளாக அமையும். அதே போலதான் அன்புக்குரியமானவரே 31 தேதி 31 நாட்கள் கொண்ட மாதத்தில் 1 தேதி ஆரம்பிக்கும் நாளுக்கும் நாளை மறுநாள் முடிவடையும் நாளாக உதாரணமாக 1 தேதி திங்கள் எனின் 31 தேதி புதனாக அமையும். ஆகவே இந்த விடயங்களை சற்று கவனமாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். பரீட்சையிலே வினாக்கள் வரும் போது அதிலே சரியான விடை எழுதுவதற்கு இதனை சரியாக பாடமாக்கிக் கொள்ள வேண்டும். அது பிப்ரவரி 28 தேதி முடிவடையும் எனின் சாதாரண வருடம் அமையும். பிப்ரவரி 29 தேதி முடிவடையும் அது லீப் வருடமாக அமையும். அடுத்தது நாங்கள் பார்க்க இருப்பது 60 நிமிடம் ஒரு மணித்தியாலம், 24 மணித்தியாலம் ஒரு நாள், 7 நாட்கள் ஒரு வாரம், 4 வாரங்கள் ஒரு மாதம், 12 மாதங்கள் ஒரு வருடம். இந்த விடயங்களையும் விளங்கிக் கொள்ளுங்கள்.